Hello everyone, welcome to GK Shankar Learning Institute. ஸோ நம்ம தமிழ் சிலபஸ் வைஸாக பார்த்துட்ருக்கோம் வீடியோஸில். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மரபு தொடர்களின் பொருளறிதல். சரிங்களா, இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காமனாக பேசுகிறதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு குரூப் 4 எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது இல்லையா? ஸோ அதனால் இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஆப்பறைந்த மரம் அப்படின்னா உறுதி. மரப்பாவை நானால் உயிர் மறுத்தல் போல, இது மயங்குதல். நீருக்குள் பாசி நட்பு. நான் அருந்த வில் அப்படின்னா பயனற்றது. சித்திரை பதுமை போல அப்படின்னா சித்திர பதுமை போல அப்படின்னா அழகு. சரிங்களா, சீரிய நாகம் கோபத்துக்கு உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள், அதாவது மரபு தொடர்கள் அதுக்கான பொருள் எதை குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படிங்கிறது மகிழ்ச்சி. ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னா ஊன்றுகோல். இடியோசை கேட்ட நாகம் அப்படின்னா அது பயம், அச்சம், நடுக்கம், இந்த மாதிரி பொருள்லாம் வரும். அடுத்து ஆடிப்பட்டம் தேடி விதை, இது உழவுக்கு. நத்தைக்குள் முத்து, இது உயர்வு, மேன்மை. ஆடாபூதி அப்படின்னா ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா மனநிலை அறிதல். அடுத்து பாருங்க, ஒரு காலில் நெற்றல் அப்படின்னா பிடிவாதம். கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல். கடை கட்டுதல் அப்படின்னா செயல் நிறுத்தல். குட்டு வெளிப்படல்னா உண்மை வெளிப்படுறது. அடுத்தது கையெழுத்திரித்தல்னா பொய் சொல்லி பரப்புதல். காது குத்தல் ஏமாற்றல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னாலும் அது ஏமாற்றுதல். தலையீடு இது குறுக்கிடுதல், இது நமக்கு காமனாக தெரிஞ்சது. நீர்பூத்த நெருப்பு உணர்ச்சி குன்றாமை. பழுக்க போடு காலம் தாழ்த்துதல். இந்த காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிறதுல நிறைய பார்ப்போம், இந்த பழுக்க போடு அப்படிங்கிறது. அடுத்து பூச்சி மெழுகுதல் அப்படின்னா மறைத்தல். அடுத்து வாலாட்டுதல் மீறி நடத்தல். வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிதல். முழுக்கு போடுதல், இது மேலே பார்த்தோம் இல்லையா, அதேதான். கைவிடுதல். புத்தக பூச்சி தெரியும். மலையேறி விட்டது, அதாவது இதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. இப்ப சிறு வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்வது இன்று மலையேறி விட்டது. அப்ப அதெல்லாம் காலம் இழந்துருச்சு, வழக்குழிந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இந்த மலையேறி விட்டதுக்கு வழக்குழிந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. பெருஞ்செலவாணி அப்படின்னா முருகன் கையில இருந்த பொருளை எண்ணு விட்டான் அவன் பெருஞ்செலவாணி, நிறைய செலவு பண்றது. தாளம் போடுதல் அப்படின்னா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து நெல்லிக்காய் மூட்டை அப்படிங்கிறது ஒற்றுமை இல்லாமை. பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய். சரிங்களா, ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் அடுத்து பழமொழிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அகட விகடம். அகட விகடம் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத பாருங்க. அப்படின்னா தந்திரம் அப்படின்னு அர்த்தம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆக்கங்கூறுதல். இதெல்லாம் நீங்க நோட்ல ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும்
இதில் பார்க்குறதோட வீடியோவில் பார்க்குறதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. ஆக்கம் கூறுதல் அப்படின்னா வாழ்த்துதல். அடுத்து இடங்கேடு. இடங்கேடு அப்படின்னா வறுமை. இடங்கேடு அப்படின்னா வறுமை. அடுத்து உட்கிடக்கை. உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. ஸோ இதெல்லாம் பழமொழிகள்லையோ இல்லை ஏதாவது ஒரு லைன்லேயோ கொடுத்து இந்த மரபு சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் இருக்கு. அடுத்து எட்டுக்கண். எட்டு கண் விட்டெறிதல். எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கும் தன் அதிகாரத்தை செலுத்துதல். அதிகாரத்தை செலுத்தல். அடுத்து ஐது நொய்தாக. ஐது நொய்தாக அப்படின்னா மிக லேசாக. மிக லேசாக. அடுத்து ஒட்ட போடுதல். ஒட்ட போடுதல் அப்படின்னா தனக்கு தானே பட்டினி கிடத்தல். பட்டினி போடுதல். சரிங்களா? தனக்கு தானே பட்டினி போடுதல். அடுத்து கசகரணம். கசகரணம் போடுதல் அப்படின்னா பெரும் முயற்சி. பெரும் முயற்சி செய்தல். அடுத்தது உழைச்சான். உழைச்சான் பொட்டு கொட்டுதல். அப்படின்னா தட்டி அழைத்தல்னு சொல்லலாம். இன்னொன்னு முதுகை தட்டி கொடுத்தல். முதுகை தட்டி கொடுத்தல்.
அடுத்து சில்லந்தட்டி போதல். நம்பர் என்னன்னு தெரியல, போட்டுக்கோங்க. சில்லந்தட்டி போதல். அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல். ஓகேங்களா? அடுத்து கையோலை செய்தல். கையோலை செய்தல் அப்படின்னா தீர்மானித்தல். அடுத்தது கூளை பார்வை. அப்படின்னா வஞ்சக பார்வை. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய மரபு தொடர்கள் இருக்கு. நீங்க இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இங்க இருக்கிறத மட்டும், வெறும் இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நான் வந்து படிச்சு காட்டலாம். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த பிடிஎஃப்ல இல்லாதது. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து அப்படியே பிரிண்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து அட்டாச் பண்ணுவாங்க வீடியோவில். ஸோ அட்டாச் பண்ணுறப்போ நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே இந்த டாபிக்ஸ் படிக்கிறப்போ இப்போ நான் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே உள்ளே இருக்காது. அதனால் இதை மட்டும் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பழமொழிகளின் பொருளறிதல். ஸோ இங்கே நியூ புக்கில் இருக்கிறது ஓல்டு புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வித் எக்ஸாம்பிளோட அதுவும் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. அடியற்ற மரம் போல அப்படின்னா என்ன? எலியும் பூனையும் போல, ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல, கண்ணினை காக்கும் இமை போல, கரைகாணா கப்பல் போல. ஸோ ஓரளவுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன் புக்கில் இருக்கிறதுக்கு. கஞ்சினை கண்ட பசு போல, தூண்டிலில் மாட்டிய மீன் போல, சிறகு ஒடிந்த பறவை போல, ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல, கப்பல் கவிழ்ந்தார் போல, கீரியும் பாம்பும் போல, சுடச்சுடரும் பொன் போல, சூரியனை கண்ட பனி போல, பார்க்காததை பார்த்தது போல, மழை பெய்து ஓய்ந்தது போல, தவளை தன்வாயால் கெட்டது போல, நீர் பூத்த நெருப்பு போல, வெறுங்கையில் முழம் போடுவது போல, இரும்பை இழுக்கும் காந்தம் போல, எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தார் போல, நுனிப்புள் மேய்ந்தார் போல, பல் பிடுங்கின பாம்பு போல, பழமரம் நாடிய பறவை போல, பாம்புக்கு பால் வார்த்தார் போல. அடுத்தது புலியை கண்ட மான் போல, பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல, முகத்தில் அடித்தார் போல, வெயிலில் இட்ட புழு போல, கல்லில் நார் உரித்தால் போல. ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லாத்துக்குமே இதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் யாருக்காவது தெரியலன்னா அங்கே கீழே இருக்க சென்டென்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக அது என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து தூங்குகிற புலியை தட்டி எழுப்பினார் போல, மீகாமன் இல்லாத மரக்கலம் போல. மீகாமன் அப்படின்னா என்னன்னா கப்பல் ஓட்டி. யாருக்காவது தெரியல, இப்போ ஃப்ரெஷர் இருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்க. மீகாமன்னா கப்பல் ஓட்டி, மரக்கலம்னா கப்பல். ஓகே. அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல, அடி வயிற்றில் நெருப்பை கட்டினார் போல, இடியோசை கேட்டம் நாகம் போல,
ஏற விட்டு ஏனியை பிடிங்கினார் போல, காதும் காதும் வைத்தார் போல, போர் முனையிலே ஆயுதம் தேடுதார் போல, முழு பூசணியை சோற்றில் மறைத்தார் போல, வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தார் போல, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல, அண்ணன் நடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல, ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போல, கண்ணில்லார் பெற்றிழந்தார் போல, நவில்தொறும் நூல் நயம் போல. சரிங்களா? ஓகே. சரி, இது வந்து திருக்குறள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரி, நவில்தோறும் நூல் நயம் போல பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு சிலது கொடுத்திருக்காங்க. நொறுங்க தின்றால் 100 வயது, உப்புள்ளா பண்டம் குப்பையிலே, ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், விருந்தும் மருந்தும் 3 நாள், விருந்தும் மருந்தும் ஓகேங்களா, விருந்தும் மருந்தும் 3 நாள், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் குறைக்கும், இது உணர்த்தும் பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து கல்லை கரைக்குது அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதுக்கு இது வந்து கல்லை கரைக்கும், கல் ஈஸியா தண்ணீர்ல கரைஞ்சிரும் அப்படி இப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு 3 ஆப்ஷன். ஸோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது 2022 வந்து கேட்ட கொஸ்டின், இதுவும் 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது, இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து. இது நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இளமையில் கல் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இது டிஃப்ரெண்டா இருக்குல்ல. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடல் செய்யாதேன்னு வரும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சுடர்விளக்காயினும் துண்டுகொள் வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், முல்லை முள்ளால் இடு, பணம் 10 செய்யும், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அடுத்து, யானைக்கும் பானைக்கும் சரி, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், சிறுதுரும்பும் பல்குத்த உதவும், பழக பழக பாலும் புளிக்கும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், தனிமரம் தோப்பாகாது, கோபம் குலத்தை கெடுக்கும், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன், தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா. அடுத்தது, பழி ஓரிடம் பாவம் ஓரிடம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில், நுணலும் தன் வாயார் கெடும், ஆளை இல்லா ஊருக்கு இளப்பை பூ சருக்கரை, அதாவது அர்ப்பனுக்கு மதிப்பு அப்படிங்கிற பொருள்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பசுத்தோல் போர்த்திய புலி. இது வந்து நம்ம இல்பொருள் ஓமை அணிக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்டா பார்த்துருப்போம் இது. அடுத்து, மீதூன் விரும்பேல், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அடுத்தது, மேனி துலங்க குப்பை மேனி, தொடையற்ற பாட்டு நடையற்று போகும், காடு இருக்கும் வரைதான் மனித வாழ்க்கை, அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மாதிரி கேள்வி, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை இணைக்கும், அது சொன்ன இல்லையா. அடுத்து, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அடுத்து பாருங்க, புக்ல இருக்க கொஸ்டின், இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. எந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. என்ன இயர் 2022 தான் நினைக்கிறேன் இதுவும்.
சரிங்களா? ஸோ இந்த புக்கில் ஒரு சொலவடைகள்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும், அதில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டாக சில பயிற்சி வினாக்கள் அதையும் கொடுத்துருக்காங்க. இடமன் கொடியும் திருநாள் முடைக்கு அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நிகரும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றும் என்ன, குடிப்பது போல் கொப்பளிப்பது பன்னீர் வீண் பெருமை, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறையவே கொஞ்சம் இதான டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அறிவுரை. பழைய புத்தகத்தில் இருக்க பழமொழிகள் இது பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் பேசிஸில் இதை வந்து கேட்டிருக்காங்க. மேட்ச் இட் மாதிரி தமிழில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் ஒரு டாபிக் இருந்தது இல்லையா? ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. கடிதங்கள், அறிக்கை, மானிய கோரிக்கை, அரசாணை, இதில் வந்து ஏதாவது ஒரு பற்றி கொடுத்து அதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? காலநிலை மாற்றம் பற்றியோ, சுற்றுச்சூழல் பற்றியோ, பாதுகாப்பு கல்வி பற்றியோ. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து ஒரு ஆக்சுவலாக இது கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். 2012 வந்து கேட்ட ஒரு கொஸ்டின், எது தவறு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேட்டு ஒரு 4 பழமொழி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மற்ற பழமொழிகள்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். இந்த பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கிடும், அடுத்த அன்பான நண்பனை ஆபத்தில் அறி. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இன்னொன்று புதுசாக இருந்தது, மரணம் நாட்காட்டி பார்க்காது. அதனால் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மற்றதெல்லாம் ஈஸி தான். மரணம் நாட்காட்டி பார்க்காது அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ மரணம் டேஷ் பார்க்காது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? அதனால் மரணம் நாட்காட்டி பார்க்காது. ஓகே, இந்த பாயிண்ட் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த நான் சொன்ன மேட்சிக் மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையவே வந்து கேட்டிருப்பாங்க. இன்னொன்று ஒரு கொஸ்டின் 2015 கேட்ட கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு கற்றாரை 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 காமுறுவர் இப்படின்னு ஒரு செயலடி கொடுத்துட்டு, ஸோ இப்படி ஒரு அடி கொடுத்துட்டு இதில் வந்து இது தொடர்பான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 பழமொழி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழியாக தான் இருக்கு. இந்த ஆற்று நாய வேண்டுவதையில் அந்த மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலான பழமொழி ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாம்பின் கால் பாம்பரியும். பாம்பின் கால் பாம்பரியும். இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆப்ஷன்ல ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் கேட்டிருக்கலாம், நிறைய பேருக்கு இது வந்து புதுசாக இருக்கும். ஞாயிற்றை ஞாயிறை இல்லை ஞாயிற்றை இல்லை ஞாயிறை ஒரு நிமிஷம், நானே கொஞ்சம் தப்பா எழுதிட்டு இருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஞாயிறை கை மறைப்பார்
ஞாயிறை கைமறைப்பார் இல் இப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ டேஷ் கைமறைப்பார் இல் அப்படின்னு ஒரு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வந்து மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு கொஸ்டின் இருந்தது 2022 கேட்ட கொஸ்டின் இது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நேரமின்றி உழைப்பது. நேரமின்றி உழைப்பது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழி மட்டும் 2 times வந்து கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியும், மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கந்தை என்றாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? கந்தை என்றாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது தப்பு. சரிங்களா? கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அப்ப ரெண்டுமே என்ன வரணும்னா ஆனாலும் அப்படிங்கிறது தான் வரணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது ஈஸி தான். குத்துக்கல்லுக்குள் குளிரா வெயில்ல அப்படின்னு ஒரு பழமொழி கொடுத்துட்டாங்க. இப்போ குத்துக்கல்னாலே அது தெரியும், அது கவலையின்றி இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் 2024 வந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின், மரத்தை, இதை பார்த்துருப்பீங்க நிறைய பேர், மரத்தை இலை காக்கும்னு சொல்லிட்டு அந்தாண்ட நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து இங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மானத்தை, நான் வந்து இதுக்கு கொஸ்டினா கேட்குறேன், நீங்க தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மானத்தை மலை காக்கும், இது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் அதே மானத்தை காக்கும் இங்க வந்து பணம். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பயிரை குணம் காக்கும், மரத்தை இலவை காக்கும், இது வந்து குணம் காக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டி. ஓகேங்களா? உயிரை சொல் காக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த சாப்டர் அழகை வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு இந்த டாபிக்ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.